நம்ம சினிமா உலகத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் சூர்யா, விக்ரம்னு ஏகப்பட்ட பேரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப்பை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு டோட்டலா வித்தியாசமான கெட்டப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நம்ம இளைய தளபதி விஜய் ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு வித்தியாசம் அப்படின்னா ஹேர் ஸ்டைல், லைட்டான தாடி, இல்ல ஒரு விக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு சிம்புதேவனுடைய இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சரித்திர கால படத்துல இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம். அதுல முக்கியமான கெட்டப் சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த படத்துல விஜய் 2 கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். அதுல சரித்திர காலத்துல இருக்கிற விஜய் குள்ள மனிதரா வரப்போறாராம். அது லைட்டா வெளிவராத ஒரு சீக்ரெட் இப்ப வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் மாடர்ன் யுகத்துல இருக்கிற ஒரு விஜய், அதுக்கு பயங்கர ஸ்டைலான விஜய் காமிச்சிருக்காங்களாம். கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் போட்டிருக்காராம். ஹேர் ஸ்டைல்ல ஏகப்பட்ட வித்தியாசங்களை காமிச்சிருக்காராம். அண்ட் மாடர்னான விஜய்க்கு வந்து ஸ்ருதி ஹாசன் ஜோடியாவும், குள்ள விஜய்க்கு ஹன்சிகா ஜோடியாவும் நடிக்கிறாங்க. தளபதியா வந்து நம்ம சுதீப் நடிக்கிறாரு, ஒரு ராணியா நம்ம ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க. விஜய் நடிச்சிட்டு இருக்க சிம்புதேவன் இயக்கத்துல இருக்கிற இந்த படத்துக்கு 3 பேர்கள் இப்போதைக்கு வச்சு அழைச்சிட்டே இருக்காங்க. மாரீசன், கருடா, போர்வால். இந்த 3 பேர்ல ஏதாவது ஒரு பேரு தான் இந்த படத்துக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் படக்குழு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பேருமே கிடையாதாம். படத்துடைய பேரு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜனவரி மாசம் நாங்க சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அஜித்தோட என்ன இருந்தால் திரைப்படத்தோட டைட்டில் கூட இவ்வளோ லேட்டா தான் விட்டாங்க. அதே ட்ரெண்டை தான் இந்த படமும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. எது எப்படி இருந்தாலும் ஜனவரி மாசம் இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். இப்போதைக்கு இந்த படத்துடைய பிரம்மாண்டமான செட்டு ஈசிஆர் ரோட்ல அமைச்சிருக்காங்க. படத்துக்கு 150 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க.